இருக்கிறாங்க. இன்னைக்கு 29 ஆதினங்கள் பங்கு பெறக்கூடிய மேடை நிகழ்வு நடக்குது. அதிலும் பாரத பிரதமர் அவர்கள் பங்கேற்கிறாங்க. நம்முடைய மத்திய அமைச்சர் ஐயா முருகன் அவர்கள், நம்முடைய மாநிலத்துடைய தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பிரதமரோடு திருச்சியில் இருக்கிறாங்க. பிரதமர் அவர்கள் இங்கே கங்கை கொண்ட சோழபுரம் வந்த பிறகு அவர்களும் இந்த மேடை நிகழ்ச்சியில் பங்கேற்பாங்க. எங்களுடைய தலைவர்கள், குறிப்பாக எங்களுடைய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் கருப்பு முருகானந்தன் அவர்கள், இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய மாவட்ட தலைவி, மாவட்ட தலைவர்கள் எல்லோரும் கடுமையா உழைத்து பிரதமர் அவர்களுக்கு 50,000க்கு மேல தொண்டர்கள் உற்சாகமான வரவேற்பு ஹெலிபேடிலிருந்து கோவில் வரை கொடுக்க இருக்கிறாங்க. அதே போல நேற்று தூத்துக்குடியில் உற்சாகமான வரவேற்பு பார்த்தோம். லேட் நைட் திருச்சியிலையும் பார்த்தோம். மிகுந்த மகிழ்ச்சி பிரதமர் அவர்கள் இங்கே வந்திருப்பது. பிரதமர் அவர்களை பொறுத்தவரை அரசியல் ரீதி என்று சொல்வதை விட நேற்று தூத்துக்குடியை பொறுத்தவரை மிக முக்கியமான விமான நிலையங்கன்னா சவுத் தமிழ்நாடுக்கு ரொம்ப காலமா நமக்கு தேவைப்பட்டது. இரவுல பயணம் செய்யக்கூடிய ஒரு விமான நிலையம் நமக்கு வேண்டும் என்று நேற்றே மத்திய அமைச்சர் சொன்னாங்க. நேரடியா தூத்துக்குடி, டெல்லி, மும்பை இரண்டு இடத்துக்கும் தூத்துக்குடியை கனெக்ட் பண்றாங்க. ஏன்னா தூத்துக்குடி சொந்தங்கள் அவ்வளவு பேர் பாம்பேல, டெல்லியில் இருக்கிறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வளர்ச்சிக்கான திட்டம். அதையெல்லாம் தாண்டி நேஷனல் ஹைவே திட்டங்கள் பாத்தீங்க 4000 கோடி ரூபாய்க்கு மேல, அதுவும் எங்களுக்கு சந்தோஷம். ஆனா இன்னைக்கு பிரதமருடைய இந்த விசிட்டை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை உலகுக்கு பறைசாற்ற வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்தோடு வர்றாங்க. தருமபுரி ஆதீனம் இங்கிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. 1947 தருமபுரி ஆதீனம் ஐயா ராஜாஜி ஐயா மூலமாக மவுண்ட் பேட்டன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட செங்கோல் நேரு ஐயாக்கு போச்சு. இன்னைக்கு அந்த புதிய செங்கோல் பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டடத்தில் நாம் வைத்திருக்கின்றோம். இன்னைக்கு பிரதமர் இங்கே வருவது மூலமாக, சோழ தேசத்திற்கு வருவது மூலமாக அந்த செங்கோலுடைய மகிமை மறுபடியும் உலகுக்கு பறைசாற்றுறாங்க. இரண்டாவது, அரியலூர் மாவட்டத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் உலகத்தினுடைய வரைபடத்தில் ஒரு பெரிய புள்ளியாக இடம்பெற போகுது. இந்த டூரிஸ்டனுடைய இன்ஃப்ளோ, இப்பவே கோவில்ல நம்முடைய சாமி சொன்னாங்க, கடந்த ஒரு மாத காலமாக மக்களுடைய வரவு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு. மக்கள் வரவு அதிகமாகும், இந்த பகுதி முழுவதுமே டெவலப் ஆகும். கங்கை கொண்ட சோழபுரம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி இருக்கும். அதையெல்லாம் தாண்டி சோழ பேரரசனுடைய பாரம்பரியம், தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை நம்ம பறைசேற்றோம். எத்தனை அரசர்கள் பாரதத்தில், கடாரம் தேசம், இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்போடியா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மியான்மர், இன்னைக்கு இருக்கக்கூடிய தாய்லாந்து, அங்க போய் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தமிழன் இங்கிருந்து ஒரு ஆதிக்கத்தை செலுத்தி வெற்றி கொண்டு 100 ஆண்டுகள் கடாரத்தை ஆட்சி பண்ணியிருக்கிறோம். சோழ பேரரசை பொறுத்தவரை பூம்புகார், இன்னைக்கு இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்தில் நம்முடைய கடல் வலிமையை காட்டியிருக்கும். இதெல்லாம் ஒரு தமிழனுக்கும் பெருமை. ஆனா பிரதமரை பொறுத்தவரை ஒரு சோழ அரசனை இந்தியாவினுடைய அரசனாக, பாரதத்தினுடைய அரசனாக, பாரதத்தினுடைய ஒரு பறைசாற்றக்கூடிய ஐக்கானாக பார்த்து உலகம் முழுவதும் கொண்டு போறாங்க. இதெல்லாம் கூறுகள், அரசியல் என்று நான் சொல்லவில்லை. சகோதரர் கேட்ட கேள்விக்கு இதெல்லாம் பாசிட்டிவ் அவுட்கம்ஸ். முதல்ல நம்முடைய தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் விரைவில் குணம் பெற்று வெளியே வரணும். எங்களுக்கும் வருத்தம் தான். நம்முடைய பிரதமர் அவர்கள் வந்த பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவங்க வந்து வரவேற்றிருக்கணும். ஆனால் காலத்தினுடைய சூழ்நிலை, முதலமைச்சர் அவங்க வரக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. இருந்தும் மக்களுக்கு இந்த மீடியா மூலமாக தெரியப்படுத்துகின்றேன். கடந்த முறை ராமநாதபுரம் வந்த பொழுது கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஊட்டியில் இருந்தாங்க. அது வேறங்கன்னா, பட் இன்னைக்கு அவங்க முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லை. சோ நேரில் எப்பொழுதுமே ஒரு முதலமைச்சர் பிரதமரை சந்திச்சா நல்லதுன்னு நினைக்கிறவங்க நாங்க. அதை தாண்டி ஒரு மாநிலத்தினுடைய உரிமை அதெல்லாம் கொடுக்கறதுக்கு முதலமைச்சருக்கு எல்லா அருகதையும் இருக்கு. முதலமைச்சர் கொடுக்கணும். அது முதலமைச்சர் தான் நம்முடைய கவர்ன் பண்ற ஒரு மனிதர். ஆனா இந்த விஷயத்தை பொறுத்தவரை நரேகால பற்றாக்குறை, அவங்க கொடுத்திருக்கக்கூடிய மனுவுல பத்திரிகை நண்பர்கள் கேட்டாங்க, நரேகா எங்களுக்கு என்ன பணம் வேண்டும், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். சகோதரர்களுக்கு தெரியும், இந்தியாவில் அதிகமாக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு பணம் கொடுத்ததே தமிழகத்திற்கு தான். நம்மை விட உத்தரப்பிரதேசத்துக்கு 3 பட்டு மக்கள் தொகை அதிகமா இருக்கு, 3 மடங்கு. ஆனா உத்தரப்பிரதேச விட தமிழ்நாட்டுக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் அதிக பணம் நம்ம 11 ஆண்டுகளில் செலவு பண்ணியிருக்கோம். இரண்டாவது, சர்வசிக்ஷா அபியானை பத்தி பேசியிருக்கிறாங்க. நமக்கு தெரியும், அதில் இருக்கக்கூடிய அரசியல் நமக்கு தெரியும். கையெழுத்து போட்டோம் போட மாட்டோம் அதெல்லாம் நமக்கு தெரியும். மத்திய அரசை பொறுத்தவரை எங்கேயும் பணத்தை கொடுக்க வேண்டும், தடுக்க வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் அல்ல. அதனால் முதலமைச்சர் அவர்களும் ஆரோக்கியமான அரசியலை செய்து தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக அவர்கள் பாடுபட வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் கூட நிக்கிறோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் இன்னைக்கு முதலமைச்சர் மருத்துவமனையில் இருக்கும்போது நான் ரொம்ப அரசியல் பேசினா தப்பா போயிருங்கண்ணா. கூட்டணி அமைந்ததுக்கு பிறகு பிரதமர் வரும்போது சரி, இந்த அதிமுக பொதுச் செயலாளர் பிரதமருடைய தனிப்பட்ட சந்திப்பு இருக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நேரம் கொடுக்கலையா அவருக்கு எடப்பாடி பழனிசாமி? ஆனா எனக்கு தெரியலீங்கண்ணா, எனக்கு கட்சி தெரியாது. நேற்று நம்முடைய மாண்புமிகு மத்திய அமைச்சர் முருகன் ஐயா அவர்கள், நயினார் அண்ணா அவங்க திருச்சியில் இருக்கிறாங்க பிரதமரோடு. என்னுடைய வேலை வந்து இந்த நிகழ்ச்சி காலையில வந்து நம்ம தலைவர்களுடைய பார்த்து விட்டு செல்லணும். கட்சிக்கு ஒரு பணி ஒருத்தருக்கு இருக்கு. அதனால எனக்கு அது தெரியலீங்க. நான் கருத்து சொன்னா தவறா போயிருங்கண்ணா, எனக்கு தெரியல. அன்புமணி ராமதாஸ் வந்து இந்த பொன்னேரிய தூர்வாரத்துக்கு தமிழ்நாடு அரசு ஒரு 12 கோடி ரூபாய் நிதி வைக்கிறாங்க. இந்த நிதி வந்து பத்தாது, நீங்க வந்து பிரதமர் இங்க வர்றப்ப அவர்கிட்ட வந்து இந்த கூடுதல் நிதியை கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பகுதியோட வளர்ச்சிக்கு எதுவும் மத்திய அரசு நாம 2-3 விஷயங்கள் பாரதிய ஜனதா கட்சி கோரிக்கையை வச்சிருக்கிறோங்கன்னா, ஒன்று, கட்சி சார்பாக ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா மத்திய அரசுக்கு
இந்த கோவிலினுடைய வெளிப்புற மதில் சுவர் கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்கிலேயர்கள் அதை கொண்டு போய் இடிச்சு அந்த கல்லை கொண்டு போய் கல்லணையை வந்து சரி பண்றதுக்கு அந்த கல்லை பயன்படுத்திருக்கிறாங்க. நாங்க ஏசிட் என்ன சொல்லியிருக்கோம்னா பழையபடி கம்பீரமாக மதில் சுவரை நீங்க கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற முதல் ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கிறோம். இரண்டாவது, கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழனுக்கு ஒரு பெரிய சிலையை எழுப்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். அது ஒரு சிறப்பா இருக்கணும் அப்படின்னு நம்மளுடைய கோரிக்கை நாமளும் வச்சிருக்கோங்கன்னா. மூணாவது, இந்த பொன்னேரியை பொறுத்தவரை நமக்கு தெரியும் அது ஒரு ஜலஸ்தம்பம். அந்த காலத்துல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கையான ஒரு ஏரி. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு மிகப்பெரிய ஏரி. இந்த மக்களுக்கெல்லாம் பெரிய பயனாக இருக்கக்கூடியது. இன்னைக்கு தமிழக அரசு கொடுக்கிற ஃபண்டு பற்றாக்குறையா இருக்கு. தமிழக அரசு உங்களுக்கு தெரியும் நீர்வளத்தை பொறுத்தவரை மாநில அரசுக்கு உரிமை இருக்கு, அவங்க ஃபண்டு கொடுக்கணும். ஒருவேளை பற்றாக்குறையா இருக்குன்னா எங்களுடைய தலைவர் கருப்பண்ண இருக்கிறாங்க, மாவட்ட தலைவர் அக்காலா இருக்கிறாங்க, அவர்கள் மூலமாக நாங்க மத்திய அரசுகிட்ட எடுத்துட்டு போறோம். இதுல எந்த அரசியலும் இல்லைங்கன்னா அன்புமணி என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒருவேளை நிதி பற்றாக்குறை இருக்குன்னா நாங்களும் நின்று அதை பெற்றுக் கொண்டு வருகின்றோம். ஆனா ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு மக்களை சந்திப்பதற்கு முழு உரிமை இருக்கு. அதான் எதிர்க்கட்சி தலைவர் செய்யறாங்க. அவங்க போகணும், மக்களை சந்திக்கணும், பேசணும், ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகள் எடுத்து வைக்கணும். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டியா நடந்து வரணும், போட்டியா அவங்க நடத்தணும்னு நினைச்சாங்கன்னா அவரும் வரட்டும். 4 ஆண்டுகள் சாதனையை சொல்லட்டும் மக்கள் முன்னாடி. இப்ப நாங்க ஒரு முறையும் 5 ஆண்டுகள் முடிந்த பிறகு நாங்க மக்களை பார்க்கிறோம், 10 ஆண்டுகள் முடிந்த பிறகு நாங்க பார்க்கிறோம், 11 ஆண்டுகள் முடிந்த பிறகு பார்க்கிறோம். உதயநிதி அவர்கள் வந்து சாதனையை சொல்லட்டும். நாங்க 4 ஆண்டுகள் இவ்வளவு பண்ணியிருக்கோம். அதனால் சாதனைகள் எதுவும் செய்யாமல் வெறும் சோதனைகளை மட்டும் மக்களுக்கு கொடுத்துட்டு வேண்டுமென்றே ஒருவரின் மீது குற்றச்சாட்டு வைப்பது எப்படி முறையாகும்? அதே தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்யறாங்க. அவங்க இன்னைக்கு போறாங்க, அதையும் நாங்கள் வரவேற்கின்றோம். காரணம், அவங்களும் திராவிட முன்னேற்ற கழகம் அரசு செய்திருக்கக்கூடிய தவறுகளை சொல்றாங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரை, உதயநிதி அவர்களை பொறுத்தவரை அவர்கள் எதுவுமே செய்யாம வெறும் வாய்ச்சவடால வண்டி ஓட்டி கொண்டிருக்கின்றார்கள். அவங்க வந்து நாங்க போய் மக்களை சேர்த்துறோம் ஊர் ஊரா போறக்கு நேரம் இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் மக்களுக்கு என்ன நல்லது பண்ணுன்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன பிரச்சனை? அதனால முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமனையிலிருந்து குணமாகி வெளியே என்ன சாதனை செஞ்சிருக்குன்னு சொல்லுவாரு. தேர்தல் வாக்குறுதி 511 தேர்தல் வாக்குறுதியில எவ்வளவு செஞ்சிருக்கும் அப்படின்னு வெள்ளை அறிக்கை மருத்துவமனையிலிருந்து வந்தோடனே கொடுப்பாரு. நாங்க நம்புறோம். ரொம்ப கஷ்டங்க ஐயா, பாவம். மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருந்தாங்க. மருத்துவமனையிலிருந்து நேற்று சிகிச்சை பலனின்றி ஐயா இறந்துட்டாங்க. தமிழ்நாடு முழுவதுமே பொதுமக்களுக்கு அபாயம், குழந்தைகளுக்கு அபாயம், இன்னைக்கு காவல்துறைக்கு அபாயம். எல்லா இடத்துலயும் இது தொடர்ந்து நடக்குது. அதனால் நிச்சயமா முதலமைச்சர் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, காவல்துறைக்கு ஒரு கமிஷன் போட்டு முதல்ல காவல்துறைக்கு தேவையான உபகரணங்களை கொடுக்கணும், காவல்துறைக்கு தேவையான எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்கணும், காவல்துறைக்கு சுதந்திரம் கொடுக்கணும். இது மூன்றுமே இல்லை என்றால் நேரடியாக மக்களை பாதிக்கும். அதனுடைய விளைவுகளை நம்ம கடந்த 2 ஆண்டுகளா கடுமையா பாக்குறோம். கடந்த 4 ஆண்டுகளா பாக்குறோம், 2 ஆண்டுகளா கடுமையா பாக்குறோம். நன்றி அண்ணா. அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லைங்க அண்ணே. எல்லாரும் ஒரே இதுலதான் இருக்கிறாங்க. எல்லோரும் திமுகவை அகற்ற வேண்டும் என்று இருக்கின்றார்கள். அதனால இது ஒரு பெரிய சண்டை இல்லை. நல்ல காலம் பிறக்குது, எல்லாம் சரியாக இருக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. அண்ணே, தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னைக்கு வலிமை அடைஞ்சிட்டு இருக்குங்கன்னா நிச்சயமா எல்லோரும் வருவார்கள், நம்பிக்கை இருக்கு. அன்புமணி அண்ணன் பேசுறதையும் நான் கேட்டுட்டு இருக்கேன், ஐயா பேசுறதையும் கேட்டுட்டு இருக்கேன். எல்லோரும் ஒருமித்த கருத்துல தான் இருக்கிறாங்க. எதிர்க்கட்சி நண்பர்கள் எல்லோரும் பேசுறாங்க. நல்ல விதமாக இந்த கூட்டணி அமையும். நன்றிங்கண்ணா, சிறப்பா இருக்கட்டும் இந்த நாள் உங்களுக்கு. தேங்க்யூ சார். நான் தனியா